Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் contemporary Indian educationல வர emerging trends on education part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். part 3ல நம்ம full and full privatizations பத்தி தான் full and full discuss பண்ண போறோம். So what's the meaning of privatizations? That is private enterprises வந்து நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அந்த privatizations கண்டிப்பா வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணணும். இது மூலமா தான் வந்து ஒரு கேட்வே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள வந்து நிறைய private sectors இன்க்ளூட் பண்ண முடியும். So இதுதான் வந்து இந்த privatizations ஓட வேலை. So இது மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா except external affairs and then internal security, defense, finance தவிர்த்து நீங்க எந்த private sectorsமே வந்து எங்க நாட்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம் with approved from government அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ஒரு ஆர்டர் மேக் பண்ணாங்க. அது மூலமா தான் நம்ம privatization ஆக்சுவலா இந்தியாக்குள்ள வரப்பட்டுச்சு அப்படின்றது சொல்லலாம். ஆல்மோஸ்ட் மெனி கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா அண்ட் யூகேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. அங்க மோஸ்ட்லி வந்து மேக்ஸிமம் ஃப்ரீடம் வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. பட் சில கம்பெனிஸ் அண்ட் தென் சில நேஷன்ஸ் லைக் கியூபா அண்ட் சைனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் செக்டார்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணி அவங்களே வந்து அவங்களுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இந்தியா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கூட டைப் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து டெவலப்டு கண்ட்ரிஸாக வந்து ஆக முடியும், நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். அப்படின்றதுக்காக இந்த ப்ரைவேட்டைசேஷன் அவசியமான ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரிஸ் எக்ஸ்பர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் டிஃபென்ஸ், ரயில்வேஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டிஸை தவிர்த்து நீங்கள் வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன்ஸ். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமா ஒரு பெனிஃபிட் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பேர்டன் குறையும். பிகாஸ் அவங்க வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, கண்ட்ரிஸ் டிஃபென்ஸ் அண்ட் தென் மெயின்டெனன்ஸ், மாடர்னைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து எக்ஸ்பேண்டிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒர்க் பேர்டன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரைவேட் கிட்ட கொஞ்சம் செக்டார்ஸை நம்ம கொடுக்குறது மூலயமா, கொஞ்சம் பேர்டன் கொடுக்குறது மூலயமா நமக்கு வந்து இந்த மாதிரி எஜுகேஷன் அண்ட் தென் நிறைய ப்ராடக்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும் பேர்டன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரைவேட்டைசேஷனில் ஆப்ஜெக்டிவ்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் என்னென்ன காசஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, நெக்ஸ்ட் லேக் ஆஃப் ப்ராப்பர் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸெட்ரா. இது மூலயமா வந்து காசஸ் வந்து பப்ளிக் செக்டார்ஸ் அண்டர்டேக் பண்ணுறதுனால ஏற்படுது அப்படின்றது நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக நம்ம பிஏ டாப்பிக்கில் படிக்கிறோம், இது எதனால யூஸ் ஆகுது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ப்ரைவேட்டைசேஷன் எதுக்காக நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, எஜுகேஷனில் இதில் என்னென்ன ரீசனிங் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 there are many reasons நம்ம வந்து சொல்லலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலராக ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்கு இந்த ப்ரைவேட்டைசேஷன்ஸ் ரொம்ப அத்தியாவசிய தேவைகள். ஸோ இது மூலயமா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெக்னாலஜி வைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம நாட்டுக்குள்ளே வந்து படிச்சுட்டு நம்ம நாட்டில் இருக்கிற குவாலிட்டி எஜுகேஷனே கெயின் பண்ணிட்டு இருந்தால் வந்து ஓகே. பட் நம்ம நாட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஓகேவான ஒரு விஷயம். பட் வெளிநாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள சில எஜுகேஷனல் வைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டா மட்டும் தான் அவங்களோட ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் ப்ளூம் ஆகும். அப்படின்றதுக்காக தான் எஜுகேஷனில் இந்த ப்ரைவேட்டைசேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது சொல்லலாம். இது மூலயமா நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே டீச்சர்ஸ் வந்து ஒரு கிளாஸுக்கு இவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மீன் ஆகும். ஸோ அது மூலயமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டீச்சர்ஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்களா டக்குன்னு அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்ததுனால ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறது மூலயமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுனால பசங்களுக்கு வந்து நிறைய அட்வான்ஸ் லெவலில் போகுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் போய் ஜாயின் ஆவாங்க, நிறைய எஜுகேஷனல் வைஸ் வந்து கற்றுப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டில் வந்து சேரலாம். ஸோ இது எல்லாமே வந்து எக்கனாமிக் ரீசன் வைஸ்க்காக மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆஸ் பர் அவர் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் 71 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் செக்டார்ஸ் தான் இருந்தது. பட் 1991 இருந்து தான் வந்து இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அண்ட் தென் மல்டிநேஷனல் ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் தோ லிட்ரஸி ரேட் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியே நம்ம நாட்டில் 74.04% தான் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ ரைட் டு எஜுகேஷன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது கவர்மெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியுமான டவுட். ஸோ வந்து நிறைய பசங்களுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும்னா சில ஸ்மால் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நம்ம நாட்டு
நாட்டுக்குள்ளே தேவைப்படுது ப்ரைவேட் செக்டர்ஸ் மூலியமாக அப்படின்றதுக்காக தான் எஜுகேஷனில் பெர்மிட் பண்ணதுக்கான ரீசன். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட். அக்கார்டிங் டு எக்கனாமிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து கொஞ்சம் லோ ரேட்டில் வந்து போய் சேரும். பிகாஸ் வந்து நர்சரி ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரீட் அண்ட் தென் நூக் அண்ட் கார்னரில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக் நாலேஜாவது வந்து பசங்களுக்கு கிடைக்கும், அடிப்படை தேவைகள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த பசங்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் எஜுகேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது சொல்லலாம். எஸ்பெஷலி நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், பாலிடெக்னிக்ஸ், லெபார்டரிஸ் அண்ட் தென் ப்ரொஃபஷனல் காலேஜஸ், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், மெடிசின், மேனேஜ்மெண்ட் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே வந்து ப்ரைவேட்டைசேஷன்ஸ் மூலமா கிடைச்சிருக்கு. நமக்கு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம கற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்றது சொல்லலாம். நவ டேஸ் பாலிடெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வைஸ் டிமாண்டடில் தான் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்து கிடைக்காத ஒரு விஷயங்கள். ஸோ இன்னும் நிறைய ப்ரைவேட் கம்பெனி, ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் லெவலில் ரீச் ஆகும் அப்படின்றது நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இதோட அவுட்புட்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ஆஃப் எஜுகேஷன்ஸ் கொஞ்சம் வந்து லோ ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் தான் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியும். பட் ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம், நாங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறோம், நீங்கள் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வே பண்ணுங்கள், மானிட்டர் பண்ணுங்கள் அப்படின்றப்போ வந்து யாராக இருந்தாலும் ஓகே சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன்ஸ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு டைப் வைக்கிறதுக்கான சான்சஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இந்த ப்ரைவேட்டைசேஷன் ஆக்சுவலாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ இது மூலியமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்கூல்ஸ் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே ஸ்டார்ட் அப் ஆக ஆரம்பிச்சது. தட் இஸ் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்ததுக்கு அப்புறமா செல்ஃபாக வந்து அந்த ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து அவங்க ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஸ்கூல் பில்டிங், லைப்ரரி, லெபார்டரி, பிளே கிரவுண்ட் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் தென் பில்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கையிலேருந்து எந்த விதமான அதிக ஃபண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகாது. இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸாக இன்க்ளூட் ஆகும். நிறைய அட்மிஷன்ஸ் வந்து ஏற்படும். டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் எஜுகேஷன்ஸ், ஈவன் அவங்க அப்ராட் போய் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய ஏற்படுது. நம்ம வந்து ஜஸ்ட் எஜுகேஷன்ஸ் கொடுத்தா அவங்க அதுக்கு மேலே வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரைவேட்டைசேஷன்ஸ் ஆக்சுவலாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆர்டிஇ மூலியமும் கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. நிறைய பசங்களுக்கு எஜுகேஷன்ஸ் ஈஸியாக போய் கிடைக்க ஆரம்பிச்சது. ஈவன் தோ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பனிங் டே அப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ் கூட டைப் வச்சது அண்ட் தென் அகாடமிக் வைஸ் நிறைய அப்டேட்டட் விஷயங்கள் எல்லாமே வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அது மூலியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. 5 years once வந்து உங்களுக்கு சிலபஸ் கரிக்குலம்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்து ரீசன் இதுதான். பிகாஸ் அப் டு டேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரைவேட்டைசேஷனில் இந்த விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது மீன் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் செக்டார்ஸில் வந்து நவடேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. யூத்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்டிகுலராக வந்து நிறைய டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கூட வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் வந்து மாறி போயிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நார்மலாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்க வரைக்கும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து அவங்களோட ட்ரைனிங் ஃபேக்டர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆஸ் அ டீச்சர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான் நிறைய வந்து விஷயங்கள் வந்து புதுசாக கற்றுக்கலாம். இது எல்லாமே வந்து ப்ரைவேட்டைசேஷன்ஸ் வந்ததுக்கான ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிமெரிட்ஸ் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்களா, எல்லாருக்குமே ஓகேவா அப்படின்றது கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க். பிகாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸுமே போய் ஜாயின் பண்ணிட மாட்டாங்க. பிகாஸ் ஃபீஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்கை லெவலில் இருக்கும். ப்ளஸ் ஹெஃப்டி ஃபீஸஸாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. சில சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து மோஸ்ட்லி 20,000 to 30,000 per month கட்டுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பசங்க போய் ஜாயின் பண்ணுவாங்களா, அங்கே இருக்கிற டெக்னாலஜி விஷயம்லாம் பசங்க கற்றுப்பாங்களா, அவங்க ஈஸியாக வந்து அந்த ஃபாரின் டெக்னிக்ஸ் கூட வந்து இன்வால்வ் ஆவாங்களா, அப்ரூவ் ஆவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து எஜுகேஷனல் வைஸ் டிமெரிட்ஸில் போயிட்டுருக்கும். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் எஜுகேஷனில் கொண்டு வந்தது என்னமோ வந்து நார்மல் ஃபேக்டர்ஸ் அண்ட் தென் கவர்மெண்ட்டோட பர்டன் குறையணும், ஆர்டிஇ தட் இஸ் ரைட் டு எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். பட் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீசஸ் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஆகிட்டே இருக்கும். நிறைய வந்து கவர்மெண்ட் வைஸ் உள்ள எல்லா குவாலிட்டி விஷயமே வந்து அபாலிஷ் ஆகிட்டே இருக்கும். ஜாப் லாஸஸ் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டீச்சர்ஸில் இருந்து யாருக்குமே வந்து ப்ரைவேட் செக்டார்ஸில் கிடைக்காது. ஸோ அது எல்லாமே கொஸ்டின் மார்க்ஸ் தான். பட் கவர்மெண்ட்டில் இங்கே போய் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் ஈவன் நீங்கள் ரிட்டையர் ஆனால் கூட உங்களுக்கு பிஎஃப் பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸில் வந்து கவர்மெண்ட் ஃபேக்டர்ஸில் போய் சேரும். பட் ப்ரைவேட் செக்டார்ஸில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்களான்னா கிடையவே கிடையாது. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் எஃபெக்ட்ஸில் போய் சேரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற திங்ஸ் அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ், ஆப்ஸ்,
ஃபுட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம நாட்டில் கொஞ்சம் டெவலப்டு கண்ட்ரீஸாக சேஞ்சஸ் பண்ணலாம். அது வந்து யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இருக்குது. லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன்ஸ்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது நல்ல காரணத்துக்காக தான். பட் அதை வந்து நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். எல்லாருமே வந்து ஃபாரின் டெக்னாலஜிக்குள்ளே போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. இந்தியன் டெக்னாலஜியும் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட கன்க்ளூஷன். எக்ஸ்பெஷலி இப்போ எக்ஸாம் வைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் மோஸ்ட்லி அகாடமிக் வைஸ் ஸ்கூல்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. பசங்க டக்குன்னு அப்டேட்டட் ஆவாங்கன்னா டவுட்ஸ். பிகாஸ் ஹையர் செகண்டரி அண்ட் தென் டிகிரி வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது எல்லாமே பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். பட் நார்மல் ப்ரைமரி செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து டக்குன்னு அப்டேட்டட் ஆக முடியுமான ஒரு கொஷின் மார்க்ஸ். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் செக்டார்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும், ப்ரைவேட் செக்டார்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படின்றதான் வந்து இதோட கன்க்ளூஷன் பார்ட்டாக வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து புவர்லியாக தான் வந்து பேயபிள் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மந்த்லி இன்கம்காக ப்ரைவேட் டியூஷன் கிளாஸஸ் ரன் அப் பண்ணுறாங்க. ஸோ அவுட் சைட் ஸ்கூல்ஸ் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அவங்க வந்து ஸ்கூல்ஸில் வந்து கம்மியாக சொல்லிக் கொடுத்துட்டு டியூஷனில் கொஞ்சம் அதிகமாக சொல்லிக் கொடுக்குற டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சில டீச்சர்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய வந்து நாலேஜபிள் டீச்சர்ஸ்க்கு வந்து அங்கே அபாலிஷ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதே வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணோம். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து டீச்சர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது டியூஷனில். பட் ப்ரைவேட் செக்டார்ஸில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் நான் அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே நான் படிச்சுட்டு நான் வந்து டியூஷன் வந்து எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தவிர்த்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஈக்குவலான ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த மாதிரி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எஜுகேஷன் அண்ட் ஈவன் அவங்களோட பேயபிள் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் டீச்சர்ஸ்க்கு அப்படின்றது தான் வந்து இதோட பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ப்ரைவேட்டாக வந்து நிறைய எய்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்காக நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க டாக்டிக்ஸ். ஸோ கோச்சிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியான டைம் கீப் அப் பண்ணி பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகும். பட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நியூட்ரிஷன் கெயின் அங்கே ஏற்படுமான டவுட். பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் மிட் டே மீல் ஸ்கீம்ன்றது ஒன்றும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க தான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ப்ரைவேட் செக்டார்ஸ்லையும் இந்த மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இம்பாக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன்ஸில் இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.